எஸ்கே. நம்ம தங்கமணி அடேப்பா, தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது. தங்கமணி ஸ்கியர். வணக்கம் வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். குட் மார்னிங். நல்லா இருக்கிறேன். குட் மார்னிங். நல்லா இருக்கும். சூரிய கிரகணம் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்க. என்ன சூரிய நேற்று பகல்லே இருளா வந்துச்சாம் சொல்லி எல்லாம் நியூஸ்ல பார்த்தோம். எங்களுக்கு தானே காண கிடைக்கலையே. நாங்க அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் மெக்சிகோவிலையும் இருக்கிறோம். நாங்க இருக்கிற ஸ்ரீலங்கா. சரி, அப்படி இருந்தாலும் நம்ம நாடு இருள்ல இருக்கிறதா பகல்ல இருக்கிறதா முடிவு பண்றது நீங்க தான். சொல்லுங்க, என்ன மாதிரி செய்தி இருக்கு? அப்படியா? உங்களோட செய்தியில இருந்தா நான் தீர்மானிக்க போறேன். இன்றைக்கு எல்லா செய்திகளும் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. சொல்ல போறேன். தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா, புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் மாற்றங்கள். அரசில் இருந்து மொட்டின் ஒரு குழு விலகலாம், சில கட்சிகள் புதிய கூட்டணிகளை அமைக்கலாம், எதிர்கட்சியில் உள்ள சிலர் ரணிலோடு சேரலாம், அரசாங்கம் பெரும்பான்மை ஆதரவை இழக்கலாம். சரியா? வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கத்துக்கு சாயலாமா விடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாயலாம் என்று கொஞ்சம், சாயலாம் என்று கொஞ்சம், மாறி மாறி அடிக்கலாம் என்று கொஞ்சம். எனிவே பாப்போம். எலெக்ஷன் வர 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 அவங்களுடைய தீர்மானங்கள் சிந்தனைகள் மாறுபடும். மண்டையை பிச்சு கொண்டு கொஞ்சம் பேர் தெரிய போறாங்க. சரி, இது இப்படி இருக்கும் போது ஜனாதிபதிக்கு மொட்டுக்கும் இடையில் அரசியல் மோதல், புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் குழப்பங்கள் தலை தூக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எங்க நாட்டுல எப்ப குழப்பங்கள் இல்ல. ஆளுங்கட்சியினர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லி முதல் ஐடியாவே இருந்தாங்க. அப்படிதான் பண்ண வேண்டும். ஆனா கட்சிக்குள்ளேயே இப்போ தங்கட யாரையாவது நாங்க எலெக்ஷன்ல நிப்பாட்டலாமே, ஏன் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்களா, கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னால போயிட்டாங்களா. என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்து இருந்தான்னு பாக்க. சூப்பர். அரசாங்கத்திலிருந்து விலகி செயற்படும் பீரிஸ் தரப்போடு கூட்டு சஜித் அணியில் அதிருப்தி என்று சொல்லி இன்னொரு செய்தியும் வந்திருக்காங்க. இவர் போயும் அவரோட கூட்டு சேர்ந்திருக்காரு. அதான் நீங்க பிரச்சனை. அந்த கையில பவர் இருக்கிறார்கள் அல்லது மூளையில பவர் இருக்கிறார்களோட சேர்ந்தா ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். கையில பவர் இல்லாட்டி மூளையில பவர் இருக்கா? மூளையில பவர் இருக்குன்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லப்பட்டாலும் அது இப்போ ஒர்க் ஆகுமான்றது பிரச்சனை. வயது போக மங்கிட்டோ தெரியல. பாப்போம். பல வயசு போறவங்களுக்கு மங்கிட்டு தான் தெரியாமல் வச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் போட போறாங்கன்னு சொல்லி பாப்போம். சர்வதேச நீதிமன்றத்தில் கச்சதீவு பிரச்சனை, தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறுவது என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி போகுது. 2023ஆம் ஆண்டில் மக்களுக்கு 20,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறோம். வழங்கியிருக்கிறோம். இன்னொன்று அரிசி கொடுத்தாங்க, சமர்த்தி கொடுத்தாங்க, நிறைய கொடுத்திருக்காங்க. எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்களும் புது குடும்பம் தானே, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணும் இல்ல. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு எங்க கிடைக்க போகுது. சரி, மைத்திரியை ஜனாதிபதியாக்கியது நான் செய்த மிக பெரும் தவறு. யாரு சொல்லி இருக்காங்க? முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. ஆமா, அவர் வந்துட்டு அவையே வெட்டி விட்டாரு. வெட்டுறதுக்குதான் வேலை இந்த மைத்திரியா இருக்கிறாரு. பார்த்தான் பரப்பு மாதிரி பவர்ல நெருப்பு அங்கங்க பாலங்களை திறந்து வச்சு கொண்டு இருக்குதே, இது பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா அது பாவம் கிடையாது, பக்கா பிளானிங். மொட்டின் முக்கிய தீர்மானம் என்று மஹிந்த தலைமையில் குழு கூடுதான். இன்னைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, மே தின என்னது அந்த நிகழ்வுகள் தொடர்பான விஷயங்கள் சொல்லி எல்லாம் பிளான் பண்ண போகிறோம். நாமல் இந்த கையில பவரை கொடுத்துட்டாங்க தானே, மே தினத்தை நீங்க தான் கொண்டு நடத்த வேணும். எனவே அதுக்கான கூட்டமோ தெரியல, பிளானிங் அதுக்கான கூட்டமோ இல்ல, அதுக்கான கூட்டம் தான். சரி சரி. வீரகேசரி பத்திரிகை என்ன, சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நிமல் சந்திரிகாவோடு பங்கேற்போடு கூடிய அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானமாக அன்று கிடைத்த தவறை என்று சரி செய்துள்ளேன். சந்திரிகா மடார்நாயக்க குமாரதுங்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் அவரை ஜனாதிபதி ஆக்கினேன், இப்ப நான் அவரை இல்லாம ஆக்க போறேன். சரி, அவங்கள ஆக்கினாலும் ஆக்குவா. சரி, ஏதோ சண்டை பிடிக்கட்டும். சந்திரிகா அம்மையார் சரியான ஒரு சிந்தனை சக்தி கூடிய, திட்டமிடல் கூடிய, எதிர்காலத்தை எதிர்வு கொண்டு பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆமா ஆமா, அவருடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ மேடம் சந்திரிகான்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு மேல நிக்கிறாங்க. மிகப்பெரிய ஆதரவாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியில இல்லாமலே வச்சிருக்கிறாங்க.
பதில் தலைவர் நியமனம் சட்டத்திற்கு முரணானது, சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் அறிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். சந்திரிகா பங்கேற்றதை அனுமதிக்க முடியாது, தயாஸ்ரீ ஜெயசேகர் வந்து அறிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் 48 மணி நேரத்தில் ஜனாதிபதி சிரணி மதுரையில் மனோ கணேசன் அறிவிப்பு. முறையை மாற்றினால் பிச்சை எடுக்க நேரிடும், வஜ்ராபிவர்த்தனை எச்சரிக்கையாமல். இப்படி ஒரு செய்தி போற நேரத்தில் நிறைவேற்ற ஜனாதிபதி முறை நாட்டின் பெரிய பிரச்சனை அல்ல, நாணய நிதிய ஒப்பந்தம் சட்டப்பூர்வமாக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. கெஹரியா உள்ளிட்டோருக்கு தொடர்ந்தும் விளக்கம் அறியலாம். என்ன பாவம் அப்படி கிடைக்க கூடாது, செஞ்ச வேலைக்குரிய உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சரியா? ஆறானப்பட்ட சாதாரண சனங்களுக்கே இவ்வளவு பெரிய தண்டனைகள் கொடுக்கல, இம்யூனோகுளோபுலின் என்று சொல்லி ஒரு தேவையில்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணிச்சு. அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு இப்படிதான் இருக்கும். சரியா? சபிக்கிறேன். ஓகே, தமிழ என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? தமிழன் பத்திரிகை என்ன? பதவியிலிருந்து தூக்கப்பட்டார் மைத்திரி, பதில் தலைவர் அமைச்சர் நிமல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு அதிரடி தீர்மானம். எப்படி நடந்திருக்கு சம்பவம்? சந்திரிகா அம்மையாருடைய ஸ்ட்ராட்டஜி பிளானோ தெரியல, அவங்களுக்கு தான் சொந்தம். இவர் வந்து கையை மாத்தினதுக்கு நான் காவலா? அது சரி. சந்திரிகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டம் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கூட்டத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால வந்து சொல்லியிருக்கிறார். சித்திரையின் பின் அரசியல் புரட்சி கோருகிறார் கம்மன்வில என்று சொல்லி ஒரு செய்தியும். மைத்திரி சர்வாதிகாரியாக செயற்பட்டதால் இந்த நிலைமை, துமிந்த எம்பி கடுமையாக சாடலாம். சூகாவிலிருந்து மூவரை நீக்கும் தடை நீடிப்பு, நிமலை தெரிவு செய்த கூட்டம் சட்டவிரோதம், தயாஸ்ரீ எம்பி விசனம். கெஹலியா உள்ளிட்டோருக்கு விளக்கமறிகள் தொடர்ந்தும் நீடிப்பு. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் தமிழ் கட்சிகளோடு கலந்துரையாடல், சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார். தலைப்பறை பார்க்கும் மாநாடு வந்து இன்றைக்காமல் வெளிநாடுகள்ல வெளிநாடுகள் தெரியல, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பார்த்து கண்டுபிடிச்சான்னு சொல்லி சொன்னார். நாளை அல்லது நாளை மறுதினம் கொண்டாடப்படும். நாங்களும் வட்டல பங்கல் பிரியாணிகள் சொல்லி எல்லாம் சாப்பிடும் எதிர்பார்க்கிறோம். மொட்டின் விசேட கூட்டம் ஒன்று என்ற செய்தியோடு விமானப்படை சிப்பாய் சுட்டுக்கொலை, இரட்டை கொலை சந்தேக நபர் அவராமன். இவர்தான் ஹொரணையிலையும் அதே மாதிரி அந்த பக்கம் காலி சைட்ல நேற்று நடந்த பிரச்சனைகளையும் சம்பந்தப்பட்ட நபர். முக்கியமான பிடிச்சிருக்காங்க. போலி விசாவில் இத்தாலி பயணம், திருமலை இளைஞர் வந்து கைதாமண்ண. சரி, வெளிநாட்டுக்கு இப்படி சம்பவம் பண்றதுக்கு போறாங்க. எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. தயவு செய்து மக்களே, ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக படகுகள்ல போகாதீங்கோ. போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இழந்து நிற்கதியாகி உயிரையும் இழக்க வேண்டிய அபாயம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா, சரியான முறையில் எல்லாத்தையும் செய்து லீகலா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போங்க. பிழையா செய்து போய் பிடிபட்டு திரும்பி வந்து ஒரு பெரிய காலகட்டத்தை கடத்தினதுக்கு பின்னாடி திருப்பி வயசு போனதுக்கு பிறகு ட்ரை பண்ணீங்க சொல்லி சொன்னா அப்ப உங்களுக்கு எதுவுமே ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படாது. தேவையில்லாம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க, பணத்தையும் வீணாக்காதீங்க. சரியான முறையில் ஆஸ்திரேலியாவுக்கு போறதாக இருந்தால் போங்க. ஓகே, இது ஆஸ்திரேலிய அரசாங்கம் விடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை என்ன? கம்பெனி தெரு இரட்டை மேம்பாலம் நேற்று ஜனாதிபதியால் திறந்து வைப்பு. வடிவா இருக்கண்ணே, பார்க்க நல்லா இருக்குது. இனி அதுல இருக்கக்கூடிய டிராபிக் கொஞ்சம் குறையும் போல தெரியுது. தரமற்ற ஹியூமன் இம்யூனோகுளோபுலின் ஊசி மருந்து செலுத்திய குடும்ப தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற 3 நோயாளர்கள் மரணம். நலிந்த தேச பிசி மாளிகாகந்த மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நேற்று தெரிவிப்பு. பாத்தீங்களா பாவம் என்று சொன்னீங்க, எப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி